அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களையும் தொடர்ச்சியாக வம்பிழுக்கிற வேலையை பாஜக, RSS, சங் பரிவார் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றன. இப்போ 23ஆம் தேதி நடந்த அந்த முருக மாநாட்டில் கூட அண்ணன் திருமா அவர்களை அந்த திருநீரை அழித்ததற்காக அவர் இந்து விரோதி, இந்து மக்களுக்கு எதிரி அப்படி என்பது போல் சித்தரிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். ஆகவேதான் இதனுடைய தலைப்பு விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து சீண்டும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். உங்களுக்கு ஆட்டுக்குட்டி யாருன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓனா யாருன்றது தன்மையில பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓனா என்பது எச் ராஜா தான். அதாவது இந்த எச் ராஜா என்பது அதாவது ஆரிய கூட்டம் இருக்கு இல்லையா, கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்து இங்கே மதத்தை உருவாக்கி, மதத்தின் மூலம் வர்ணாசிர தர்மத்தை உருவாக்கி, சாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி நம்ம இன்னும் பிளவுபடுத்தி வைத்திருக்கிற இந்த 3% சங் பரிவார் பார்ப்பன கூட்டம், இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் ஓனாய். இந்த ஓனாய்கள் தொடர்ச்சியாக யாரெல்லாம் அதாவது சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை சீண்டுவதும் பிராண்டுவதும் இந்த ஓனாய்களுடைய தொடர்ச்சியான வேலை. அதற்கு ஒத்து ஊதுவது நம்ம கூடவே இருந்துகிட்டு அதாவது அவனும் சூத்திர யாரு நம்மள சூத்திரன்னு சொல்றான் இல்லையா, அந்த வரிசையில தான் அண்ணாமலை அவர்களும் வருவார். அப்படி நம்மோடு சூத்திரனாக அவனால் அறிமுகப்படுத்தப்படுகிற இவர்களை போன்ற கூலியாட்களை, கையாட்களை வைத்துக் கொண்டு நம் கைகளை வைத்தே குத்துகிற வேலையை செய்வதுதான் இந்த பார்ப்பன கூட்டம். ஆகவேதான் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஓனாய். அடிக்கடி இந்த எச் ராஜா சொல்லுவாப்புல ஒரு வார்த்தை, திருமாவளவன் என்கிற ஒரு தீய சக்தி. நான் கூட யோசிப்பேன், இவன் என்னடா திடீர்னு பார்த்தாக்கா ஒரு சமூக நீதிக்காக சாதி மத பேதம் இல்லாமல் சமூக ஒற்றுமையாக மக்கள் வாழ வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை பார்த்து, அதாவது அவரை போயிட்டு இவன் தீய சக்தின்னு சொல்றானே அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒருத்தர் நம்ம செய்யற ஒரு வேலையை தடுத்து நிறுத்தி நமக்கு எதிராக நின்னாங்கன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு தீய சக்தியா தான் தெரிவாங்க. அப்படி பார்த்தா இந்த பார்ப்பன கூட்டம் என்ன செய்ய நினைக்கிறதோ அதை தடுப்பது, இந்த பார்ப்பன கூட்டம் தமிழ்நாட்டுக்குள் கால் நுழைய விடாமல் தடுப்பது, இந்த பாஜக, RSS, சங் பரிவார் கூட்டத்தை அடியோடு ஒழிக்கிற வேலையை, ஓட விரட்டுகிற வேலையை தொடர்ச்சியாக அண்ணன் திருமா அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் எப்படியாவது ஈடியை வைத்து பணத்தை காட்டி, பதவியை காட்டி, பல ஆசை வார்த்தைகளை கூறி தன் கைவலைக்குள் கொண்டு வருகிற இந்த பாஜக, பார்ப்பன, RSS, சங் பரிவார் கூட்டத்தால் அண்ணன் திருமா அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியல. என்னென்னவோ பேசி பார்க்கிறானுங்க. ஆனால் எதற்கும் அவர் கட்டுப்படாமல் ஒரே ஒரு ஒற்றை கொள்கை, ஒற்றை நோக்கம், எனது மக்கள் விடுதலை தான் எனக்கு முக்கியம், என்னுடைய மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் எந்த சலசலப்பும் கலவரமும் வரக்கூடாது, ஆக இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவம் இன்னும் இருக்கிற எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அதற்கு எவன் பிரச்சனை பண்ணாலும் அவனை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறார். அப்போ அந்த பாஜக, RSS, சங் பரிவார் கூட்டத்துக்கு எச் ராஜா போன்றவர்களுக்கு எங்கள் அண்ணன் திருமா தீய சக்தி தான். இப்ப புரியுதுரா எச் ராஜா, நீ ஏன் அண்ணன் திருமாவை தீய சக்தி அப்படின்னு சொல்றேன்னுட்டு. இவனுங்க தொடர்ச்சியாக அந்த முருக மாநாடு, அதாவது முருக மாநாடுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாங்க கட்டின கோயில்ல நாங்க வசூல் பண்ணி, நாங்க கல் சுமந்து, நாங்க சிலை செதுக்கி, நாங்க கோயில் கட்டி அழகு பார்த்தா அந்த சிலை மேல தண்ணியை ஊத்திட்டு நாங்கள் உருவாக்கி அந்த கடவுளை நாங்க கருவறைக்குள் கும்பிடக்கூடாது என்று சொல்கிற இவர்கள் தான் இந்துக்களை ஒன்று கூடுங்கள், முருக பக்த மாநாடு அப்படின்னு பகல் வேஷம் போடுறானுங்க. பச்சையா ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இது போல பல இடங்களில் கலவரங்களை உருவாக்கிய இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டிலும் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று முருக பக்த மாநாடு அப்படின்னு, அதாவது தமிழ் பாட்டன், எங்க பாட்டன்டா என் கடவுள், என் சாமி. அதாவது நான் ஒரு சவால் வேணா விடுறேன், ஒவ்வொரு இந்து வீட்லயும் கதவு பூஜை ரூமை திறந்தா முருகனுடைய படம் இருக்கும். அதாவது YG மகேந்திரன் அவர்கள், அதாவது அவர் பூஜை ரூம்ல இருந்துகிட்டு கையில ஒரு முருகன் படத்தை வச்சுக்கிட்டு இந்துக்களே ஒன்று கூடி வாருங்கள் முருக மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தார். அப்போ கையில முருகன் படத்தை வச்சு பேட்டி கொடுத்த நீ உன் பூஜை ரூம்ல முருகனுடைய படம் இருந்திருந்தா இந்த முருகன் படத்தை காட்டி முருக மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? இந்த பார்ப்பனர்கள் நம்முடைய தமிழ் கடவுள், முப்பாட்டன் கடவுள் முருகனை ஒருபோதும் அவனுடைய கடவுளாக அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்படி இருந்தும் அந்த RSS கொடுத்திருக்கிற அந்த அஜெண்டாவை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பார்ப்பனர்கள் அந்த பசப்பு வார்த்தைகளை, முருகனை முன்னெடுத்தால் தான் தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். முருகனை கையில் எடுத்த உடனே அண்ணன் திருமா அவர்கள் அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமத்துவத்தோடு வழிபாடு செய்து வருகிற அந்த தலத்துக்கு, அதாவது
பேரணி, அதாவது அது எப்படி சொன்னா மனித சங்கிலி பேரணி நடத்தினார். அதை பார்த்து அவங்களுக்கு செம காண்டாயிடுச்சு. ஏன்னா இந்துக்கள் எல்லாம் தலையில் தொப்பி போட்டு அவர்கள் வரிசையாக நின்று நாங்கள் சமத்துவத்தோடு ஒன்றாக தான் இருக்கிறோம், இந்த பார்ப்பன கூட்டம் உள்ளே வராதே அப்படின்னு மாநாட்டுக்கு முன்னாடியே எச்சரிக்கை விடுத்தார் அண்ணன் திருமாவளவன் தலைமையில் அந்த மதுரையில. முருகன் எப்போதும் தமிழனுக்கு சொந்தமானவன், அவன் ஒருபோதும் இந்த எச்ராஜா போன்ற பார்ப்பனர்களுக்கு சொந்தமும் கிடையாது. பார்ப்பனர்கள் முருகனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். திருச்செந்தூர் கோயில்ல என் பாட்டன் முப்பாட்டன் உள்ள போனான்றதுக்காக அவனை அடிச்சு வெளியில விரட்டிட்டு அந்த கோயிலை கழுவி சுத்தம் பண்ணவனுங்க தானே நீங்க. உங்களுக்கு முருகனை கையில் எடுக்க எந்த தகுதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அண்ணன் திருமா அவர்கள் நெற்றியில் இருந்து அந்த திருநீரை அழித்து விட்டார். டேய், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் திருமா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தையும் தந்தை பெரியாரினுடைய சித்தாந்தத்தையும் பின்பற்றி சமூக நீதியை பேசுகிற சாதியற்ற சமூகம் உருவாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த மதத்துக்கு சொந்தமானவர்னு நீங்க சொல்ல முடியாது. இந்திய அரசியலமைப்பின்படி திருமாவளவன் அவர்கள் இந்து என்று சான்றிதழ், அதாவது சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில அவர் கட்சியில விபூதி இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணணும். அவருக்கு வேர்த்து இருக்கும், அவர் தொடச்சிருப்பாரு. அவரை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. கோயிலுக்குள்ளவே எங்களை வரக்கூடாதுன்னு சொன்னவன் தாண்டா நீங்க. பெரியார் ஒருபோதும் கடவுளை மறுக்கவே இல்லை. இத பல பேர் திருச்சி பேசிக்கிட்டு இருக்கான். பெரியார் என்ன கேட்டாரு, நீ உள்ள போய் சாமி கும்பிடுற மாதிரி மற்ற கீழ்சாதின்னு சொல்ற இல்லையா, ஒடுக்கப்பட்டவன் சொல்ற இல்லையா, இந்த மக்களும் உள்ள வரட்டும்டா, எல்லோரும் சமம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதெல்லாம் முடியாது, கடவுள் ஏத்துக்க மாட்டாரு, பார்ப்பனர் மட்டும்தான் கருவறைக்குள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் போதுதான் சொன்னாரு, அப்படி மனிதனை படைத்த அந்த கடவுள் உண்மையிலேயே இருப்பான் என்றால், அவனே இந்த பிரிவுகளை உருவாக்கி இருப்பான் என்றால் அந்த கடவுளே எனக்கு தேவையில்லை அப்படி என்றுதான் அவர் கடவுளை எதிர்த்தார். ஒருபோதும் தந்தை பெரியார் கோயிலை இடித்ததில்லை. தந்தை பெரியார் அவர்கள் அதாவது கோயிலுக்குள்ள நுழைவு போராட்டம் தான் நடத்தியிருக்காரே தவிர கோயிலை இடிக்கிற போராட்டத்தை அவர் ஒருபோதும் செய்தது கிடையாது. ஆனா இந்த பார்ப்பன சங்கிகள் தான் இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது எங்க இவரு பிறந்தாரு, அவரு பிறந்தாரு, ராமர் பிறந்தாரு அப்படின்னு மத கலவரத்தை உண்டு பண்ணி மதத்தின் மேல் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஆட்சியை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணலாம் நினைச்சா பப்பு வேகாது ராஜா, பப்பு வேகவே வேகாது. அண்ணன் திருமா அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் ஆட்டுக்குட்டி, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியில இருக்கிற பேட்ஸ்மேன் தான் அண்ணாமலை. அவருக்கு இங்க பொண்ணும் பெருசா செல்வாக்கெல்லாம் கிடையாது. அண்ணன் திருமாவை நீங்கள் விமர்சிக்கிற தகுதி அண்ணாமலைக்கு கொஞ்சமும் கிடையாது. 12,000 புத்தகங்களை நான் பார்த்திருக்கிறேன் வேண்டுமென்றால் அண்ணாமலை சொல்லலாம். படித்திருக்கலாம் வேற எவங்கிட்ட தான் போய் உருட்டுனி. மெத்த படித்தவர், அரசியல் புரிந்தவர், மக்களோடு மக்களாக பழகியவர், மக்களின் கஷ்டங்களை தெரிந்தவர், மக்களுக்காக களத்தில் போராடக்கூடியவர், மிக பெரும் மாபெரும் தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறவர், தலித் மக்களுக்கான தலைவர் என்று சொல்லி காலம் போய் இன்று ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு பொது தலைவராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரை இந்தி விரோத தலைவராக மாற்ற இந்த அண்ணாமலை இந்த முருக மாநாட்டுல பேசியிருக்கார். இதெல்லாம் எவ்வளவு உருட்டினாலும் தமிழக மக்கள் குஜராத்திகள் அல்ல, அவர்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணன் திருமா யார் என்று, அவருடைய வரலாறு என்னவென்று. உன்ன மாதிரி குழைக்க போன இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு டிஸ்மிஸ் ஆகி அங்கிருந்து பாஜக காலை பிடிச்சி இங்க தலைவரா ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்தவர் எல்லாம் அண்ணன் திருமா. படித்து முடித்து விட்டு படிக்கிற காலத்திலேயே தன்னுடைய போராட்ட குணத்தால் ஈழத் தமிழர்களுக்காகவும் அண்ணன் பிரபாகரனுக்காகவும் குரல் கொடுத்தவர். தமிழ்நாட்டில் படிச்சு முடிச்சுட்டு மதுரைக்கு வேலைக்கு போன இடத்துல அங்க அதாவது பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவதை பார்த்து வெகுண்டெழுந்து போராட்ட களத்தில் இறங்கியவர். அன்றைக்கு தொடங்கிய அந்த அரசியல் அவரை மெல்ல 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 மேம்படுத்தி இன்றைக்கு மாபெரும் தலைவராக உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறுத்தையை தொடர்ந்து நீங்கள் சுரண்டுவீர்கள் என்றால் உங்களுக்கு பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். தாய் சிறுத்தை சும்மா இருந்தாலும் தாய் சிறுத்தையின் குழந்தை சிறுத்தைகள் சும்மா இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் அவர்கள் திரும்ப ஆரம்பித்தால் எச்ராஜா தமிழ்நாட்டில் வெளியில வரவே முடியாது ராஜா, அந்த மாதிரிதான் இருக்கும். இன்னொரு முறை அண்ணன் திருமா அவர்களை அதாவது ரொம்ப கேவலமாக பேசிவிட்டு நாம் நகர்ந்து விடலாம் என்று நீ நினைத்தால் உமக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும். இந்த வீடியோ கூட நான் ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் போட்டேன். ஏன்னா போன வீடியோ போடும்போது தோழர்கள் சில பேர் என் மேலேயே ரொம்ப கோபமாக இருப்பது எனக்கு தெரிஞ்சது, கமெண்ட்ல புரிஞ்சுது. அது அண்ணன் திருமா எனக்கு கற்றுக் கொடுத்த அரசியல். அவர் என்ன சொல்றார், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவனை மன்னிக்கணும், அவன் திருந்த வாய்ப்பு கொடுக்கணும், அவனையும் அரசியல் படுத்தணும் அப்படின்னு தான். அதைத்தான் நான் பேசினேன். மற்றபடி களத்தில் போராடுகிற சிறுத்தைகளுக்குத்தான் தெரியும் களத்தில் எவ்வளவு வலி வேதனையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று. ஆகவேதான் அந்த காணொலியை போடும்போதே சொன்னேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்கவில்லை என்றால் நிராகரித்து விடுங்கள். ஆனால் அதற்காக அண்ணன் திருமா எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அரசியல் பயணத்தை
ஒருபோதும் அவர் மேடையில பேசுறத சொல்லி கொடுத்தாரு, அண்ணன் திருமா அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா என்ன என்ன கூட்டு உட்கார வச்சு எனக்கு கிளாஸ் எடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை. அவருடைய பேச்சுகளை நாம் நேரில் கேட்கும் போதும், யூடியூப்ல கேட்கும் போதும், செய்திகளில் பார்க்கும் போதும் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த மொழியும் நடையும் நம்மை மிகப்பெரிய அவருடைய மாணவனாக மாற்றுகிறது. அந்த புரிதல், அந்த உள்வாங்கிய அந்த பேச்சு தானே தவிர நமக்கு மற்றபடி இதுல ஒரு அஜெண்டா, இதுல ஒரு பொடி வச்சு பேசணும் அப்படி என்பதெல்லாம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி வைத்தால் இது நடக்கலாமா, இது நடந்தால் நன்றாக இருக்குமா அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிவிட்டு இருந்தேன். சில தோழர்கள் ரொம்ப கோபமாக கூட நீங்க பதிவுகள் போட்டு இருந்தீங்க. எனக்கு எல்லோருக்கும் பதில் சொல்ல முடியாது இல்லையா கமெண்ட்ல போயிட்டு. ஆகவேதான் இந்த காணொலியின் கடைசி பகுதியில் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். என்னுடைய புரிதல் அவ்வளவுதான். உங்களுக்கு என் கருத்தை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்றது ஒருபோதும் கிடையாது. உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் நீங்க போறதை வச்சியும் என்னால புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ச்சியாக அந்த புரிதல் அடிப்படையில் நான் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக சீண்டுகிற இந்த ஓனாயையும் இந்த ஆட்டுக்குட்டையும் தமிழ்நாடு மக்கள், அதாவது ஆல்ரெடி புறக்கணிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அண்ணாமலை நின்ன ஒரு தேர்தலில் கூட வெற்றி கிடையாது. எச்ராஜாவாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய கருணையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 5 வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியில வந்துட்டாப்ல. ஆனா அண்ணாமலைக்கு அந்த யோகமே கிடையாது. கடைசி வரை வெறும் அண்ணாமலை தான். அப்படியே இருந்துட்டு இந்த 2026 கடையை காலி பண்ண வேண்டிய வேலை தான். ஆனால் அண்ணன் திருமாவுக்கு அப்படி அல்ல. அவருடைய போராட்டம், அவருடைய அரசியல் இன்னும் பல ஆண்டுகள் தொடரப் போகிறது. அவர் இன்னும் பல இளைய சக்திகளை அரசியல்படுத்த போகிறார். இன்னும் பல பெரிய பெரிய சித்தாந்தங்களை இளைஞர்களுக்கு போதிக்கப் போகிறார். அப்படிப்பட்ட தலைவரை ராஜா நீ விமர்சிச்சு அவர் பேர் கெட்டோம்னா அப்போ உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னும் போது இந்த உலகம் இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன அப்படின்ற புரிதலோடு என்றென்றைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த சமூக நீதியோடு பயணிப்போம். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா.